பெரிய மனுஷா, நான் நீயே உன்னை பத்தி கூவின்னு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காட்டுல சிங்கம் போயிட்டு எல்லா மிருகத்துக்கிட்டையும் நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அதோட கம்பீரத்தை பார்த்தாலே அந்த சிங்கம் தான் ராஜான்னு தெரியும். டேய், நீ வேஷம் போற ராஜா. நான் பிறந்ததுல இருந்தே ராஜா. சியா, எவ்வளவு நாள் ஆச்சுல இந்த மாதிரி பஞ்சு நிலக்கெல்லாம் பேசி. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அட்ரா அட்ரா அட்ரா. இவ்வளவு பெரிய விஷயத்தை டிரைவர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண தெரியுது. பெத்தவங்க நாங்க இல்ல. இதான் எங்க மேல வச்சிருக்க மரியாதையா? காதலிச்சா கொன்னுடுவேன் மிரட்டுறதும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா எரிச்சிடுவேன்னு சொல்ற பணக்கார திமிரு எங்க கிட்ட கிடையாது. இதை எங்க கிட்ட சொல்லிட்டே பண்ணிருக்கலாம். நந்தினி, நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம பட்ட கஷ்டத்தை பசங்க பட வேணாம். அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவோம். உங்க பொண்ணோட காதலுக்கு கொடுக்கிற மரியாதைய என் பொண்ணோட கல்யாணத்துக்கும் கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் வக்கீல் சார். பணத்தை வாரி இறைச்சி என் பொண்ணுடைய கல்யாணத்துல சாப்பிட்ட சாப்பாடை பத்தி ஊரே பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஊரே நாறுது. இந்த பாண்டித்துறையுடைய மானம் மரியாதை எல்லாம் குடிங்கி விட்ட சமமா ஆயிடுச்சு. நீங்க பெரிய வக்கீலாச்சே சாமி, என் கேஸ் எடுத்து நல்ல நியாயத்தை சொல்லுங்க சாமி. எடுத்துக்கோங்க. மிஸ்டர் பாண்டித்துரை, மோர் கொடுத்தாலே அவ என் தங்கச்சி. கல்யாணம் 10 நாள்ல உங்க அப்பா வீட்டுல போயிரு, தீபாவளிக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீட்டுல வந்து விட்டுட்டு போனாரு எங்க மாப்பிள்ள. 30 தீபாவளி வந்துட்டு போயிடுச்சு. இன்னும் என் மாப்பிள்ளைய காணும். விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்ததால இவளுக்கு இந்த நிலைமை. அந்த நிலைமை உங்க பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு செலவாச்சுன்னு சொன்னீங்க, அது எவ்வளவுன்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு செய்யற சீரா நினைச்சு அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏ வக்கீலே, எனக்கே பணம் தெரியா? இந்த பாண்டித்துறையை வாங்குற அளவுக்கு உனக்கு தில்லு இருக்கு. வந்து பணத்தை குடு பாப்போம். நிறுத்துடா. நிறுத்துறேன்னு சொல்றல. புத்தி இல்லாதவன கத்தியால பேசணும்னு போதும். போடுற கீழ. போடுறா. நான் பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா தெரியாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது இவர் தப்பு. இந்த சண்டையில என்ன ஏன்டா இழுத்து விடுறீங்க? இவர்கிட்ட கேட்கறத விட்டு அவங்க கிட்ட போய் கத்திட்டு இருக்கீங்க. நாம பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கோம் தெரிஞ்சோ வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு மோர் கொடுத்து நல்லவங்கன்னு காட்டியிருக்காங்க. அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு திருந்துங்கடா. என்னடா பேசுறீங்க? அண்ணே, உங்க பொண்ணுக்கு நடந்தது நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு பையன் இல்ல. அண்ணா, எங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டு மருமகளா அமிச்சு உங்க மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாற்ற முடியும். என் 2வது பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கோங்க. எங்க அப்பா கோணவன் இவ்வளவு சீக்கிரமா உன்னை பிக்கப் பண்ணி தருவோன்னு எனக்கு தெரியாம போச்சு. என் பாஸ், நீங்க அத்தையை கூட்டிட்டு போக வந்தீங்களா இல்ல அத்தை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா? பின்னாடி போயிட்டு. அம்மா, நாங்க படிக்காதவங்க, எல்லாத்துக்கும் கோவப்பட்டு அருவா தூக்கியே பழகிட்டோம். வம்பு பண்ண வந்த இடத்துல புது சொந்தத்தை கொடுத்து எங்களெல்லாம் மனுஷனாக்கிட்டீங்கம்மா. உங்க பொண்ண என் பொண்ணா நினைச்சு நெஞ்சில சுமப்போம். தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற உங்க பொண்ணை கட்டிக்க என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். என் மூத்த பையன் அழகு. Dad, I proud of you. Hey, you lucky girl. பையன் பேர் அழகு, அது பேர்ல தான் இருக்கு. உங்க பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள என் 2வது மாவன் சரவணன். ஓகேயா?
நைனா வழக்கம் போல என்ன அசிங்கப்படுத்திட்ட. நமக்குன்னு சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்குது. அதை நான் இங்கிருந்து பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் ஊர் கிளம்புங்க. என்ன பாக்குற? உனக்கு மஞ்சள் காமல் நினைக்கிறேன். போகும்போது என்ன குடிச்சிட்டு போ நாயனா போ. படா தாபா டான்ஸர். ராஜா ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த போது இவ்வளவு நல்லவனா இருக்கிற உன்னை துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தியே, அந்த வேலையில இருந்து ஏன் தூக்குனாங்கன்னு இப்ப புரியுது. நம்ம சாமியா கும்புற அரச மரத்தையே வீட்டு செவுத்தல் முளைச்சிட்டா அது தேவையில்லைன்னு பிடிங்கி எறிய மாட்டோம். அதே நிலைமை தான் இப்போ எனக்கு. பாண்டித்துறை எனக்கு சம்மதியாக போறாரு. அவர் ஒன்று பார்க்கும் போதெல்லாம் நீ அவர் அடிச்சதுதான் அவருக்கு ஞாபகத்து வரும். அதனால அந்த கல்யாணத்துல தேவையில்லாத பிரச்சனை வரும். என் நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த வீட்டை விட்டு வெளில போற யாரும் வலியோடையும் வேதனையோடையும் வெளில போக வேண்டாம். அந்த வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கல்யாணத்தை இருந்து பார்த்துட்டு போட்டுமே. சொல்லுங்கப்பா. தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதி. போதும் நீ உங்க அத்தைக்காக கஷ்டப்பட்டது. அவன் மனசை மாற்ற முடியாது. நீ உடனே கிளம்பி வா. 2 நாளா பிபி ஸ்டேபிளாவே இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து மூச்சோடவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீ கடைசியா ஒரு வாட்டி வந்து பார்த்துடுறா. நான் அவரை பார்க்க வர்றது முக்கியம் இல்லை. அவர் அத்தையை பார்க்கணும். நான் அத்தையை கூப்பிட்டு வரேன். நான் அவர் கொடுத்த வாக்கை கண்டிப்பா காப்பாத்துறேன். அதே மாதிரி உயிரோட இருந்து அவரு எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற சொல்லுங்க. நான் சொல்றது கேக்குதாப்பா? அவர் காதுல போய் சொல்லுங்க. நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருக்க சொல்லுங்க. உயிரோட இருக்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. இன்னும் 2 days இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்